மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பாதையில் கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் என்ன நிலைமை இருக்கு இப்போ? ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் பாளைய பகுதியானது அமைந்துள்ளது. தமிழக கர்நாடக எல்லைகளில் ஒன்றான இந்த பர்கூர் மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக பர்கூரில் இருந்து கொள்ளைகால் செல்லும் வழியில் உள்ள செட்டினூரி என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதேபோல மலைப்பாதையில் 10க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் சிறிய அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டதால் நள்ளிரவு முதல் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதனால் பர்கூர் மலைப்பகுதி வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு செல்வதற்காக வந்த 4 சக்கர மற்றும் கனரக வாகனங்கள் வரட்டுப்பள்ளம் செக்போஸ்ட் பகுதியில் நிறுத்தப்பட்டன. இதேபோல கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்த வாகனங்கள் தாமரக்கரையில் நிறுத்தப்பட்டன. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செட்டினூரியில் ஏற்பட்ட மண் சரிவை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் சீரமைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் ஆங்காங்கே ஏற்பட்ட சிறிய அளவிலான மண் சரிவையும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய தகவலுக்கு நன்றி.